ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுக்காக கிராசரி ஐட்டம்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து என்ன ஐட்டம் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ஐட்டம் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நிறையவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கவரை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி மசாலா பாக்கெட்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து சிலது நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலே வந்து வச்சுட்ருப்போம். அதெல்லாம் வெளியில் வந்து வச்சுருக்கும் போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன மசாலா பாக்கெட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பாக்கெட் எல்லாமே வந்து ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து எங்கே வைக்கலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜில் தான் இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக்கில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து வைக்கும்போது ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடத்த அடைக்காமல் இடம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட மசாலா பாக்கெட்டும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பின் வந்து இதில் போட்டு விட்டுருங்க. இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மசாலா பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 2 பாக்கெட் 3 பாக்கெட் அப்படி கூட நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க விடாப்பிடியான கரையை கூட நம்ம ஒரு சின்ன துளி கூட சோப்பு வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு எப்படி ஆக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பையில் வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு நினச்சி தூக்கி போடுற ஒரே ஒரு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கரையை வந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி கெச்சப் வந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? டொமேட்டோ கெச்சப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கெச்சப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாப்பிட விரும்பலைன்னா தூக்கி போட்டுருவோம்ல, அந்த பேக்கெட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இதை வந்து சோப்பு இல்லாமல் க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு கரை வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். லைட்டாக வந்து கரை பிடிச்சிருக்கும் போதே நம்ம அதை வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லை அப்புறமா நம்ம துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பொங்கி ஊற்றுறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து படிஞ்சிரும். அது வந்து நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா கூட நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கெச்சப் வந்து தூக்கி போடுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டு வந்து போயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம், அதாவது நீங்கள் அந்த கெச்சப்பை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக வந்து ரப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே மிச்சம் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி தூக்கி போடுற கெச்சப்பை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு சோப்போட செலவும் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈர கிளாத் வச்சு தொடச்சி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப பளபளன்னு ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப் வந்து யூஸ் பண்ணி தொடச்சதுனால நல்ல பளபளன்னு நல்ல ஷைனிங்காக ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இடமே. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஜூஸர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கரண்ட்டு செலவு பண்ணாமல் இதை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பழத்தை எல்லாமே வந்து பாதி பாதியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலுக்குள்ளே வந்து இப்படி கவுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா ஆரஞ்சு பழம், அதை வந்து இப்படி மேலே வச்சு நல்லா இப்படி கைகளால் சுற்றி சுற்றி நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா இப்படி சுற்றி விட்டிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து உள்ளே இறங்கி வந்துடும். இந்த ஐடியா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் இல்லாத சமயங்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து இருக்கிற எல்லா பழத்தையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து கலெக்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த விதைகள் எல்லாமே மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே கூட குடிக்கிறதுனா குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். ஜூஸ் வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தோலில் வந்து சுத்தமாக பழமே வந்து இல்லை. அதாவது அந்த
ஜூஸே வந்து உள்ளுக்குள்ளே இல்லை, ஃபுல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டோம். கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுச்சு அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி வந்து ஜூஸ் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நார்மலாகவே வந்து கடைகளில் பன்னீர் வந்து வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பன்னீரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் சேர்த்து எப்படி நம்ம வீட்டில் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அடிக்கடி வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம கடைகளில் வந்து வாங்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. பால் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கான அளவுக்கு கிரேவி செய்கிறதுக்காக தான் இந்த பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா கசக்கி அதை சாறு தனியாக வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம லைட்டாக கசக்கிட்டு சாறு பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறையவே சாறு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடித்து விட்டுருங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வறுத்து அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதித்து பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த பால் கொதிக்கும் போது நல்லா கமகமன்னு உங்களுக்கு வாசம் வரும். நல்லா பொங்கி கொதித்து அந்த மசாலாவில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் மொத்தமாக வந்து அந்த பாலில் இறங்கி பாலே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து விடுங்க. ஒரேடியாக வந்து எடுத்த உடனே சேர்த்துறாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி வந்து சேர்க்கும் போதே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரண்டி போட்டு இப்படி கலந்து விடும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் நல்லா வந்து தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். மீதம் இருக்கிற ஜூஸையும் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே வந்து பால் தெரிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அது வடிகட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பன்னீர் ரெடியாக இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த காட்டன் துணிக்குள்ளே வந்து இப்படி ஊற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம லெமன் சேர்த்ததுனால அது கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கிறதுனால கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நல்லா அப்படியே சுற்றி வர இப்படி போட்டு முடித்து அப்படியே பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அழகாக ஃபில்டர் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஸ்ட்ரெயினர்லேயே நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இடிகள் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியுமே வந்து கீழே இறங்கி வரும். ஒரு 1 மணி நேரத்தில் எனக்கு ரொம்ப சூப்பராக அந்த பன்னீர் வந்து செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக காசு போட்டு நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் ஆரோக்கியமாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் பால் வந்து சேர்த்துருந்தேன். அது எனக்கு இந்த பன்னீரே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இதே மாதிரி பன்னீர் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்து கட் ஆகி வருது. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த பன்னீர் எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு 1 வீக்கில் காலி பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சமைக்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு உங்கள் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சமையலுக்கான நேரத்தையுமே மிச்சம் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன், அதாவது ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கையில் வந்து பிசுபிசுப்பு தன்மையோடு உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாது. ஃபைனலாக நம்ம வந்து பிசைகிற வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படி சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மாவு உங்களுக்கு பிசைஞ்சு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து மாவு இந்த மாதிரி பிசைகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, கையில் ஒட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரட்டுறதுக்காக மட்டும் நம்ம வந்து கை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு சில ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் டைம்லேயோ நைட்லேயோ வந்து இதை டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுகளில் ரொம்ப அதிகமாக அது வந்து செய்வோம். அதே மாதிரி அடிக்கடியும் வந்து செய்வோம் இல்லையா? இது வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா கை வச்சு மாவை இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டில் மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற மாவை போட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல தின்னாக, அதாவது நல்ல மெல்லிஸாக வர்ற மாதிரி கட்டை யூஸ் பண்ணி இப்படி வந்து சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா பெருசாக விரித்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பூரிக்கான ஐடியா தான் பார்க்க போகிறோம். பூரி வந்து செய்கிறதுக்காக அதை எப்படி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுட சுட நல்ல ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பூரிக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து மாவு தேய்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேய்ச்சி அதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த பூரியோட ஷேப்புக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதம் பூரிக்கு தேய்ச்சது போக மீதமாக இருக்கிற மாவில் இதே மாதிரி ஷேப்லேயே நான் கொஞ்சம் பெரிய சைஸில் சப்பாத்திக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது பூரி சப்பாத்தி அப்படின்னும் போது காலையில் டிஃபனுக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், நைட்டில் டின்னர் பண்ணுறீங்கனாலுமே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பூரிக்கு தேய்ச்சோம் இல்லையா, அந்த மாவு எல்லாத்தையுமே எடுத்து அந்த இட்லி பிளேட்டில் வந்து இப்படி அடுக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ 2 பிளேட்டில் நான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து வைக்க உங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கணும், மாவு தேய்ச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாச்சும் ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் கிடையாதுங்க, ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் விட்டுக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் மாவு வந்து வெந்து போகிற அளவுக்கெல்லாம் விட தேவை கிடையாது. இப்போ வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சப்பாத்தி வாங்கினேன் கவர் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கவருக்குள்ளே இதை வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காலைல டிஃபனுக்கு டக்குன்னு நான் வந்து பூரிக்கு மாவு தேய்ச்சி போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதில் ஒரு 4 பூரி எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா டிஃபன் வேலை டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக உள்ளே போட்டு இப்படி தட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி வந்து பொங்கி வந்துடும். நான் சின்ன சைஸு டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணதுனால எனக்கு சின்ன சைஸாக வந்து கிடச்சிருக்கு பூரி. இந்த மாதிரி குட்டி பூரியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு பூரி வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாவை யூஸ் பண்ணி நான் சப்பாத்திக்கும் மெல்லிஸாக வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட்டு வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வந்து தோசை தவா ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அந்த தவா சூடானதுக்கப்புறமா அந்த சப்பாத்தியை போட்டு ஒரு 2 செகண்டு, ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தியே ரெடி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பக்கம் 2 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 2 செகண்ட் வந்து போட்டு லைட்டாக சூடான உடனே இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அந்த சூடு வந்து படுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு இதையுமே ஒரு ஏர்டைட்டான ஒரு கவரில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ரொம்ப நேரம் டைம் வந்து எடுத்து மாவு பிசைஞ்சு தேய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற டென்ஷனும் கிடையாது. மதியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு யோசிப்போம். அப்படி வந்து தூங்குற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வேலை ஏதாவது செய்யலாமா அப்படின்னும் நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமையலுக்கான நேரமுமே வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற லேடிஸுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த பூரி உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா லேயராக நல்லா புசு புசுன்னு இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு செகண்டில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இப்படி வந்து பூரி பண்ணும்போது இந்த பூரி வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும், காஞ்சே போகாது. காலையில் செஞ்சுட்டு நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். தாராளமாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கிற தேங்காயை எப்படி மாத கணக்கில் இந்த தேங்காவை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நார் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயை நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நான் அந்த மாதிரி இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிக்குது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த தேங்காயை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால தேங்காய் உங்களுக்கு வந்து வெந்தெல்லாம் போகாது. அந்த ஓடில் இருந்து தனியாக தேங்காயை கலட்டி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம். இப்போ நான் அது ஏன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஒரு 5 தேங்காய் 6 தேங்காய் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம உடச்சி சின்ன சின்னதாக பீஸ் போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வலியே வந்துடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அது ஆறின உடனே ஒரு கத்தி வச்சு நல்லா சைடில் எல்லாம் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஓடிலேருந்து தேங்காய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கோம், வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. இப்படி பண்ணி எடுக்கிறதுனால இதோட சத்துக்கள் போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு. நம்ம அந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் இப்படி அதோட ஓரங்களில் இப்படி வந்து வச்சு எடுத்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ஓடில் இருந்து அது கலண்டு வந்துடும். இப்போ அதிகமான குவான்டிட்டியில் தேங்காய் வந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவ் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது. பாருங்கள், அந்த மாதிரி பண்ணும்போதே அழகாக அந்த தேங்காய் ஓடில் இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண தேங்காயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காயை அரைச்சி அதோட பாலை தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த பாலை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலில் கலந்து நம்ம வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பால் வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். இப்போ நீங்கள் இடியாப்பம்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுப்பீங்க இல்லையா? அந்த டைமுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அந்த பால் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும், உங்களுக்கு நிறைய பாலும் கிடைக்கும். இந்த பால் வந்து நீங்கள் குழம்புல கூட சேர்க்கலாம், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, குழம்புமே நல்லா திக்காக இருக்குங்க. இந்த ஐடியா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா? இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் மீதம் இருக்கிற பாலையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சாக்லேட் மோல்டெல்லாம் வச்சுருப்போம், இல்லைனா ஐஸ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா? ஐஸ் க்யூப் போடுறதுக்காக ட்ரே, அந்த மாதிரி ட்ரேலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பால் வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். இந்த ஸ்பூனில் நான் வந்து அந்த பாலை எடுத்து விடுறேன். பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த விரலை வச்சு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ திக்காக இருக்குது பால்.
இப்போ இந்த மாதிரி பால் வந்து நம்ம எடுத்து முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அழகாக நம்ம வந்து இப்போ பால் கஞ்சி இதெல்லாம் வந்து பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 கியூப் 3 கியூப் டக்குன்னு எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பாலாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. மாத கணக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். மற்றபடிக்கு முன்னாடி உங்களோட சமையல் வேலைகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு சில ஐடியாக்களை நீங்கள் வந்து பண்ணி வைக்கலாம். இப்போது ஃப்ரீசரில் நான் வந்து விட்டுட்டேன். ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா ஸ்ட்ராங்காகவே அது வந்து செட் ஆகி வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்து செட் ஆகி வந்ததை நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரங்களில் நம்மளோட சமையலுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரியல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஒரு ஷேர் கொடுங்க. இதே மாதிரி ஆல்ரெடி வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாக்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டு வேலைகளையும் சரி சமையல் வேலைகளையும் சரி ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். டைமும் வந்து நமக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காது. ரொம்ப நேரம் நின்று கிச்சனில் சமைக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. எவ்வளோ வெரைட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னாலுமே டக்கு டக்குன்னு ஒரே ஆளாக நம்ம வந்து எல்லா வேலைகளையுமே முடிச்சிடலாம். இந்த மாதிரி கஞ்சி வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கியூப் 4 கியூப் வந்து சேர்த்து பண்ணும்போது நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, ஒரு பால் கஞ்சி வந்து வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாலுமே டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே உங்களோட வேலைகள் வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.